இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. பல நோய்கள், பல பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் விடுதலை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறார். இப்பொழுதே சரீரத்தோட பலவீனம் எல்லாம் ஓடி மறைகிறது. விடுதலைக்காக இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த இடத்தில் ஆவியிலே பாதிக்கப்பட்டு டிப்ரெஷன், மன அழுத்தம், பயம், இரவிலே தூங்க முடிவது இல்லை, தற்கொலை எண்ணம், இதில் போராடுகிற பலர் இந்த இடத்தில் காணப்படுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது அந்த பொல்லாத ஆவியின் கிரியைகளை அழிக்கிற நேரம் வந்துவிட்டது. என் வல்லமை நான் அனுப்புகிறேன், அந்த ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது எல்லாரும் இந்த மாதிரி பாதிப்பை எனக்கு இருக்கிறது, பயம், கலக்கம், இரவிலே தூங்க முடியவில்லை, பயப்படுத்துகிற சொப்பனம், என் ஆவியிலே ஒரு போராட்டம் இருக்கிறது, மன அழுத்தம் இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை பலமாய் இறங்க போகிறது. பொல்லாத ஆவிகள் விலக போகிறது. உங்களை விட்டு அந்த ஆவிகள் வெளியேற போகிறது. தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கரமுயர்த்தி நிற்கிறாங்க. எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத சாத்தானுடைய தலையை மிதித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன அழுத்தத்தை கொண்டு வரக்கூடிய ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. மரண போராட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தற்கொலை எண்ணங்களை தூண்டுகிற பொல்லாத அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பொல்லாத மந்திரவாத கிரியைகள், பில்லிசூனிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவதாக. தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். இனி உம்முடைய பிள்ளைகள் மீது ஒரு சாத்தானுக்கும் அதிகாரம் இல்லை. அந்த கிரியைகள் எல்லாம் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாகிறது. வின்சென்ட், அன்பு சகோதரனை வின்சென்ட், உடைய மன அழுத்தம், அதை கொண்டு வந்த டிப்ரெஷனை கொண்டு வந்த ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள்.